இப்போ ஃபுட் எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? எனக்கு இன்னொரு ஆச்சரியம் அதையும் சேர்த்து கேட்டுறேன். ஒரு நாள் இங்க இருக்கீங்க, ஒரு டைம் அங்க இருக்கீங்க, இன்னொரு டைம் இன்னொரு இடத்துக்கு போ வேண்டியது இருக்கு. இதுக்கு இடையில சாப்பிடவும் செய்யணும். எப்படி அத சூஸியா சாப்பிட முடியும் வசந்த்? ஆரம்பத்தில வந்து ஒரு ஏஜ் தானே இப்ப நம்ம அந்த ஏஜில எங்கே வேணா போய் சாப்பிட்டோம். எந்த ஹோட்டல்ல வேணா போய் சாப்பிட்டோம். அடிக்கடி ஹோட்டலுக்கு போனோம். ஆ. பட் நம்ம அறியாம நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, எத அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஆ. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அறியாம வீட்டு சாப்பாட்டுக்கு தான் மனசு இயங்குது அதில. ஸோ ஓகே. அதுதான் மேக்ஸிமம் மார்னிங் நான் வந்து ஒரு 3 இட்லி, ஆ. ஒரு தோசை சாப்பிட்டு அப்புறம் கவுனி அரிசி ஒண்ணு கட்டி ஆ. குடுப்பாங்க அத. ஸோ அந்த கவுனி அரிசி வந்து எய்தர் இங்க சாப்பிட்டேன் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கட்டி குடுத்துருவாங்க. ஒரு 5 பாதாம் பருப்பு அவ்வளோதான். இந்த இது அது மேபி இது ஒரு 11 ரெகுலராவே இதானா சார்? இதுதான் காலம்பர ஆ. சாப்பிட்டோம் 11:00 அந்த பாதாம் பருப்பு 5 சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த வேலை ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க அப்புறம். ஓகே. லஞ்சுன்னு வரும்போது என்ன காய்கறி வச்சாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, இப்போ தான் கொஞ்ச நாளா நான்வெஜ்ஜோட சரிலாம் நான் வெஜ்ஜு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ம். நான்வெஜ் இருக்கும்போது வெஜ் நான் தொடவே மாட்டேன் நானு. ஓகே. பட் ஆனா அந்த ஃபைபர் கன்டென்ட்ங்கிறது தேவை. இன்னைக்கு ஆ. இருக்க உடம்புக்கு நான் சொன்ன மாரி ஒரு ஏஜுக்கு மேல இனிமேட்டு நீங்க வந்து ம். ஈவன் 40க்கு மேல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைபர் கன்டென்ட் நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, ம். அது ஒரு மருந்து மாரினாச்சும் நீங்க வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே. ஏன்னா அது இட்ஸ் குட் ஆக்சுவலா. ம். உங்களோட டைஜஷன்லேருந்து, உங்களோட அப்சார்ப்ஷன்லேருந்து இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேஸ் கீழ உங்களுக்கு கொஞ்சம் கோட்டிங் குடுக்குறதே ஃபைபரா தான் இருக்கும். ம். ஸோ இந்த மாரி வந்து யூ ஹேவ் டு டூ அவ்வளோதான். ஓகே. இதெல்லாம் எனக்கு இது பிடிக்கல அப்படிலாம் இருந்தவன் தான் நானு. அவ்வளோ எனக்கு கோவம் வரும். என்ன நான்வெஜ் அன்னைக்கு வெஜ்ஜு பண்றீங்கம்பேன். ஆ. ஸோ அதுக்கு இல்ல வேற வழி இல்ல இப்படி தான் சாப்பிட்டு ஆகணும் அது. ஆ. அதான் நல்லது ஒரு ஏஜுக்கு மேல ஓகே. அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா அது சார்ந்து அப்படியே போக ஸோ ஆரம்பிச்சுட்டோம் அப்போ நம்ம. மார்னிங் என்ன டைமிங் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மார்னிங் சார்? வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா, அட் த மேக்ஸ் 7:30 to 8 இந்த ஓகே. டயத்துல நான் கிளம்பிடுவேன் வீட்லேருந்து. ஆ. ஸோ 8லேருந்து 8:30க்குள்ளார நாங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் டைமா நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் 7:30க்கே கிளம்புற மாரி இருந்தாலும் 7:30 சாப்பிட்டு தான் போவேன் நானு. ம். எங்கேயாச்சும் ஃபங்ஷன்ஸ் போனா கூட சாப்பிட்டுட்டு போங்க அப்படிம்பாங்க. இல்லங்க சார் எங்க அதுக்குள்ள எப்படி சாப்பிட்டீங்க நீங்க அப்படின்னாங்க. இல்லங்க ம். நான் வீட்லேருந்து கிளம்புனாலும் அட் த மேக்ஸ் சாப்பிட்டு தாங்க நான் கிளம்புவேன் நானு. ஓகே. அப்படிங்கிறது அந்த டைம் அது. ஸோ அட் மேக்ஸிமம் 8:30க்குள்ளார ஆ. பிரேக்ஃபாஸ்ட்டே முடிஞ்சிரும். லஞ்ச் வந்து 1:30லேருந்து 2க்குள்ளார ஆ. அது நாங்க வந்து முடிச்சுருவோம் அத நானு. ஆ லஞ்ச்ன்றது ஆஸ் யூசுவல் மீல்ஸ் தான். அவ்வளோதான். சாம்பார், காய்கறி, ரசம். ஆ. மேக்ஸிமம் ரொம்ப ரேரா தான் தயிர் சாதம் சாப்பிடுவேன். ஓகே. இல்லைனா ரசம் கண்டிப்பா இருக்கணும் எனக்கு. ஆ. அது வந்து அது அப்பலேருந்து அது ஒரு ஓகே. பழக்கமாயிடுச்சு அது அது எனக்கு. ரசம் சாப்பிடுறதே ஒரு கலை இல்ல சார். அது உண்மதான். ஓகே. ரசங்கிறது எனக்கு வந்து நம்ம தயா பாட்டி சொல்லுவாங்க, கோபாலபுரத்துக்குலாம் ஆ. போம்போது, மகேஷ்க்கு வந்து ரசம் கண்டிப்பா இருக்கணும்" ஆ. அப்படின்ருவாங்க. சிஎம்மே சொல்லுவாங்க, "மகேஷ்க்கு ரசம் இருக்கணும்ப்பா" அப்படிம்பாங்க. அந்த ஆ. மாதிரி அந்த ரசங்கிறது வந்து எனக்கு அது விட முடியாது அது நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நைட் டின்னர் அப்படின்றது சார்? டின்னர் வந்து எனக்கு ஃபங்ஷன்லாம் எப்படி முடியுதுங்கிறத பார்த்துட்டு, ஆ. மேக்ஸிமம் ஒரு 9:00 9லேருந்து 9:30க்குள்ளார வந்து முடிச்சுருவோம். நைட்டும் ஏதாச்சும் சப்பாத்தி இல்லைன்னா ஏதாச்சும் இட்லி மாரி சாப்பிட்டு அத முடிச்சுட்டுருணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஃபுட்ட பத்தி எல்லாம் டெப்யூட்டி சிஎம் அவரோட டிஸ்கஸ் பண்றது உண்டா சார்? அவரு என்ன அவர் நெறைய அதெல்லாம் காய்கறி சாப்பிடுவாரு ஆ. அவரு. அவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அந்த மாரி தான் ரொம்ப ஒரு இதா டயட் கண்ட்ரோலோட இருப்பாப்புல. ஓகே. அதனால இன்னமும் அந்த உடம்பு அப்படியே வச்சிருக்காரு. ம். அவங்க சப்பாத்தி நெறைய வெஜிடபிள்ஸ் நெறைய சாப்பிடுவாரு. நான்வெஜ் சாப்பிடுவாங்க. பட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் குடுப்பாங்க.